அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது ஆவணி மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சி ஆகுது. எங்க இருந்துன்னா கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு பெயர்ச்சி ஆகுது. இந்த பெயர்ச்சியானது எந்த மாதிரியான மாற்றங்களை உலக ரீதியா பண்ண போகுதுன்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் கேதுவோட இணையுது. அப்படிங்கும் போதுல வாழ்க்கை இழந்தவர்களுக்கு, அதாவது கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இல்ல கணவனால் வேற ஏதோ ஒரு ரூபத்துல விபத்துகள் மூலியமா இறந்தவங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு, அதாவது கணவன் இல்லாம இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு அரசாங்கமே ஒரு நல்ல ஒரு இது பண்ணி தரும், ஸ்கீமை உருவாக்கி தரும். காரணம் என்ன? சுக்கிரன் கேது சூரியனோட வீட்டுல இருக்கிறதுனால. சோ அரசாங்கம் இவங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு இது வேலிட் ஸ்கீமை கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி சுக்கிரன் கேதுவின் இணைவானது ஐடி செக்டாரோட வீழ்ச்சியை குறிக்கும். கம்ப்யூட்டர் ரிலேட்டடான நிறைய பிரச்சனையை கொடுக்கும். அதாவது இப்ப ஏஐ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு, எல்லாம் அதை வச்சு காமெடி பண்றாங்க, எல்லாம் ஓகே சூப்பர், அதெல்லாம் தப்பா சொல்ல மாட்டேன். ஆனா அதனாலேயே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏஐயாலே ஒரு பாதிப்பு ஏற்படுறது, இல்ல ஏஐ ஐடி செக்டாரே விழுந்து போறது, நிறைய பேர் ஐடில இருக்கிறவங்க திடீர்னு வேலை இழப்பு வர்றது. அதே மாதிரி சுக்கிரன் கேது. அப்ப நகைக்கடை இப்ப ரீசெண்டா கூட நம்ம பார்த்தோம் 8 கிராம் கோல்டு. சோ அந்த அமைப்புமே நிறைய நகைக்கடைக்காரர்களை ஏமாத்தும். போன சுக்கிர பெயர்ச்சியில அரசாங்கமே நகை சம்பந்தப்பட்ட அமைப்புல ஒரு நல்ல முடிவை எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் போன சுக்கிர பெயர்ச்சியில. வேணா வீடியோ போய் பாருங்க. இந்த சுக்கிர பெயர்ச்சியில இந்த 8 கிராம் கோல்டாலே நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படும். 8 கிராம் கோல்டுன்னு சொல்ல முடியாது, இந்த நகையால நிறைய பாதிப்பு, ஏமாற்றத்தை கொடுக்கும் அளவுக்கு நகை கடைக்காரங்க நகை ஒரிஜினல் நகை எடு, டூப்ளிகேட் நகை எடு, எது தங்கம் எது பித்தளை அப்படிங்கிற நகைக்கடைக்காரங்களே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி கடன்ல இருக்கிறவங்க, கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பே சுக்கிரன் தான் முதல்ல உருவாக்கி தர்றாரு. ஏன்னா தன் தேவைக்கு அதிகமான வேலையை செய்யும் போதுதான் கடன் ஏற்படுது. சோ அந்த தேவைக்கு அதிகமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற கிரகம் சுக்கிரன். சோ இந்த கடன் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பாதிப்பு, அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலையோ இல்ல வேற எதுவும் முக்கியமா குறிப்பா ஹவுசிங் லோன், கார் லோன், இது ரெண்டுல பர்சனல் லோன் வாங்குறதுக்கு பாதிப்பு இருக்காது. ஹவுசிங் லோனும், கார் லோனும், பைக் லோன், இந்த லோன் வாங்கினவங்களுக்கு எல்லாம் நிறைய சிக்கல் இருக்கும். சோ இந்த மாதிரி அமைப்புல இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறத ஃபுல்லா ஃபர்ஸ்ட்லயே சொல்லிடுவோம். சரிங்களா? இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு. இந்த ஆவணி 29க்கு அப்புறம் இந்த சுக்கிரன் 9ல சிம்ம வீட்டுல கேதுவோட இணைஞ்சு சஞ்சாரம் செய்யறது ஏற்றம் இறக்கம் மீண்டும் ஏற்றம் அப்படி இருக்கும். மேலே ஏறி கீழே இறங்கி மேலே ஏற மாதிரி. வேணா 6ஆம் அதிபதி சுக்கிரன் கேதுவோட இணைந்து சரி. எதிரிகளால் தொந்தரவுகள் நீக்கப்பட்டது, எதிரிகள் உங்கள்கிட்ட ஏமாந்து போனாங்க அப்படிங்கிற அமைப்பு. கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கரெக்டா கணக்கு பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. அதாவது கடன் யார்கிட்டயாவது நீங்க வாங்கியிருப்பீங்க, அவங்க இந்த காலகட்டத்துல ஏதாவது உங்களை ஏமாத்தணுங்கிற அமைப்புல இருந்திருப்பாங்க, அவங்க ஏமாந்து போவாங்க. சோ இந்த மாதிரி அமைப்புகள் ஒரு சக்சஸான அமைப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். சோ இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் உங்களை இந்த காலகட்டத்துல தாக்காது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, 11ஆம் அதிபதி சுக்கிரன் கேதுவோட இணைகிறார் அப்படிங்கிறதையும் மறக்க கூடாது. அப்ப 11ஆம் அதிபதி சுக்கிரன் கேதுவோட இணையும் போதுல என்ன ஆகும்? சேமித்து வைத்த பணம் செலவாகும், ஆசைகளை நிறைவேற்றிக்க முடியாது, ஆசை பத்தி ஏமாந்து போறது. இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படின்லாம் நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ்ல யூடியூப்ல வரும், இல்லாட்டி ஷார்ட்ஸ்ல வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. சோ இந்த காலத்துல எதையுமே எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னாவே ஏற்றத்தை மட்டுமே நீங்க பார்த்துட்டு போகலாம். எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி தந்தை ஸ்தானத்துல சுக்கிரன் கேது 6ஆம் அதிபதி வந்து உட்கார்றது தந்தைக்கு உடல்நல பாதிப்பு, இல்ல தந்தைக்கும் மகனுக்கும் உள்ளாத கருத்து வேறுபாடு. அதாவது உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் சண்டை வரும், இல்லாட்டி தந்தைக்கு உடல்நல பாதிப்பு வரும். இது ரெண்டுல ஏதோ ஒரு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நடக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்துல உங்களோட எதிரிகளுக்கு கூட நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி செயல்பட்டா நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு. அதாவது அவங்க இந்த காலகட்டத்துல உங்களை எதிர்பார்த்து நிக்கிற அளவுக்கு எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை உள்ள காலகட்டம் இப்ப நடக்குது. அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் ஆனவர் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் பாக்குறதுனால 2 வகையான பிளஸ் இதுல கிடைக்குது. ஒண்ணு, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு, காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பலமா இருக்கு. ஆசைகளை விட்டு கொடுக்காம போராடியாவது அடைஞ்சு தேரணுங்கிற எண்ணமும் இருக்கும். நான் இப்ப ஆரம்பத்துல என்ன சொன்னேன்? 11ஆம் அதிபதியோட சுக்கிரன் கேதுவோட இணையறனால ஆசைகள் நிறைவேற்றுறது கஷ்டம்.
ஏமாற்றம் அடையும். ஆனா செவ்வாய் உட்கார்ந்து நான் அடைஞ்சே தீர்வேன், வீர வைராக்கியம் புரியும். அந்த மாதிரி நடக்கிறதுனால உங்களுக்கு பொழுது போகிடும். அதாவது ஒரு என்டர்டைன்மெண்டா, ஒரு ஹாப்பியா, ஜாலியா, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்க வாழ்க்கை நிலை போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் அதிபதி ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது செலவினங்களை குறைக்கும். சோ இந்த காலகட்டத்துல வருமானத்துக்கு ஒரு குறையும் இல்லை. அப்படி அதிகமான பணம் கைக்கு வரும். அந்த பணத்தை முதலீடா மாத்துவீங்க, கையில வச்சுக்க மாட்டீங்க. அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை. பணத்தை நீங்க இந்த காலகட்டத்துல கையிலையும் வச்சுக்க மாட்டீங்க. பணத்தை அப்படியே ஏதாவது ஒரு முதலீடா மாட்டுவீங்க. அது எந்த மாதிரி முதலீடா இருக்கும்? ஒண்ணு இந்த பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு வாங்குறது, இல்லையா பூமி தான் அதிகப்படியான பேர் இந்த காலகட்டத்துல பூமியை தான் வாங்குற மாதிரி அமைப்பு இருக்கு. காரணம் என்ன? ஏழாம் அதிபதிங்கிறீங்க, 7ல குரு பகவான் ராசியை பாக்குறாரு. முதலீடுக்குள்ள ஒரு பொருள் 4ஆம் பாவத்துல இருக்குன்னா அது பூமி மட்டும்தான். கால்நடை வளர்க்க தெரிஞ்சவங்களுக்கு, பால் வியாபாரம், ஆட்டு வியாபாரம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அது செட் ஆகும். எல்லாருக்கும் அது செட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. சோ என்கிட்ட பணம் மட்டும்தான் இருக்கு, அதை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியலங்கிறவங்க அதிகப்படியான பேர் பூமியை தான் வாங்குவாங்க. அதே மாதிரி கார் ஷோரூம்ல இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல அதிகமான சேல்ஸ் நீங்க பண்ணுவீங்க, காரை சேல்ஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். காரணம் என்னன்னா, இந்த செவ்வாய் பகவானவர் அதிகப்படியான பணத்தை நம்ம கையில கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறனால மார்க்கெட்டிங் டீம்ல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்லா இருக்கும், எந்த குறையும் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி சுப நிகழ்வுகளுக்காண்டி ஒரு சிலர் மட்டும் கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்படும். காரணம் என்னன்னா, சுக்கிரன் கேதுவோட இணையறனால சுப நிகழ்ச்சிகளுக்கு காரகமான கிரகம் சுக்கிரன் தான், 2ஆம் பட்சத்தில் தான் குரு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது கடன் வாங்குற அமைப்புகள் உருவாகும். அந்த நிகழ்வுகளுக்கு கடன் வாங்கி ஸ்டெப் எடுத்து செயல்படுத்திக்கோங்க. மேலதிகாரிகளிடம் ஒரு நல்ல நட்புறவு கிடைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவு மட்டும் பாதிக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? இப்ப பாருங்க, நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மூல நட்சத்திரக்காரர்கள் மிகப்பெரிய லெவல்ல பேசும் பொருட்டுக்குள்ள நபராக மாற்றப்படுகிறார். அது ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளாலேயோ, ஒண்ணு நீங்க சுப நிகழ்ச்சிகளை எடுத்து நடத்துவதால் நீங்க 4 பேர் முன்னாடி நிக்கிறது, இல்ல யூடியூப் இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி போடுறதுனால பெரிய ஆகுது, இல்ல மீடியாவால நீங்க பெரிய லெவல்ல பேசப்படுறது. சோ கண்டிப்பா நீங்க இந்த காலகட்டத்துல மக்களிடையே மக்கள் தொடர்பு ஏற்படுற மாதிரி, உங்களுக்கு மக்களை தெரியணும்னு அவசியம் இல்லை, ஆனா மக்களுக்கு நீங்க தெரியணும். ஒண்ணும் இல்ல, நீங்க திடீர்னு போறீங்க, யாரையாவது காப்பாத்துறதுனால வீடியோ வைரல் ஆகுது. நீங்க உங்களை யாருக்கும் தெரியாது, ஆனா உங்களை எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும். பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி அமைப்பு எல்லாரும் பார்த்து பாராட்டும் அளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் நடக்க போகுது. பாராட்டுறது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரியும், தைரியத்தை கொடுக்குற மாதிரியும், தொழிலை மேம்படுத்துற மாதிரியும் நல்ல சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். தொழில்தனம் அற்புதமா இருக்கும் இந்த காலகட்டத்துல. ஆனா ஐடி செக்டார்ல வேலை பார்க்கறவங்க, துணிக்கடை, நகைக்கடை வச்சிருக்கவங்க எல்லாம் தொழில கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்ன? சுக்கிரன் கேது இணைவானது சுக்கிரன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுக்கு பாதிப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி மருத்துவர்களாக இருப்பவர்கள், நர்சிங் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுல இருக்கிறவங்க, பிஃபார்ம் டிஃபார்ம் சம்பந்தப்பட்ட கெமிக்கல் துறையில இருக்கிறவங்களுக்குலாம் அற்புதமான காலகட்டம். 9ஆம் இடத்துல கேதுவும் சுக்கிரன் இணைகிறது. அது சம்பந்தப்பட்ட அரசு வேலையே ஒரு சிலருக்கு கிடைக்கும், இல்ல வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். அதே மாதிரி காவல்துறை அதிகாரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்துல பிசிக்கல் ஃபிட்னஸ கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா உடல் இந்த நேரத்துல பருமனாகும். ஏன்னா குரு தன் சுயசாரத்தில் நின்று ராசியை பார்க்கிறார், கேது சுக்கிரனோட இணைகிறார். அப்ப அதிகப்படியான இனிப்புகளை நீங்க இந்த காலகட்டத்துல சாப்பிடுவீங்க, அதனால உடல் எடை அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சோ உடல் எடை அதிகரிக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இயல்பு. ஏற்கனவே உடல் எடை அதிகமா இருக்கிறவங்க, சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. மாணவர்களா இருந்தாலும் சரி, கல்லூரி வேற எதுவும் வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது புராண நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதியோட கேது இணைகிறார்ங்கிறத மறந்துடக்கூடாது. தனிமையில் விடப்பட போகிறீர்கள், குழப்பத்துக்கு ஆளாக்கப்பட போகிறீர்கள். தனிமையும் குழப்பமும் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைச்ச சொத்தா மாறிடும். அது எந்த மாதிரிங்கிறது, அதாவது இந்த காலகட்டத்துலதான் அப்பாவை பத்தின ஒரு சிந்தனையே நீங்க பண்ணுவீங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரன் கேது உங்க நட்சத்திராதிபதி கேதுவோட இணையறனால அப்பா இருக்கிறவங்க அப்பா விட்டு பிரிஞ்சு போய் அப்பா இருந்திருந்தா நேரம் நல்லா இருக்குமே அப்படின்னு, அப்பா பக்கத்துல இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்பீங்க. இல்லையா, அப்பா இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் அப்பாவை பத்தி யோசிப்பீங்க. ஒரு நல்லது சொல்றதுக்கு 4 பேர் நம்மள்ட்ட இல்லாம போயிட்டாங்களே, நல்ல விஷயத்த பரிமாறுறதுக்கு 4 பேர் இல்லாம போயிட்டாங்களே, உறவினர்கள் சப்போர்ட் இல்லையா அப்படின்னு நீங்க இந்த நேரத்துல சிந்தனை பண்ணி குழம்புற நேரம். காரணம் என்ன? நட்சத்திர அதிபதியோட கேது நேரடியா குரு பார்வையும் இருக்கிறதுனால
உறவினர்களின் அருமையை தெரிந்து கொள்ளும் காலகட்டம். சோ கொஞ்சம் நிதானமா இருந்து எதையும் செயல்படுறது நல்லது. அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் நிறைய ஆதாயத்தை பார்ப்பீங்க. கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் நல்ல ஆதாயத்தை பார்ப்பீங்க. அதுலயும் ஒரு குறையும் இல்லை. அதே மாதிரி வாலண்டியரா போய் எதிரையாவது வம்புல மாட்டிக்குவீங்க. நான் வந்து ஆரம்பத்துல சொன்னேன், உறவினர்கள் இல்லாத குறை இப்பதான் உங்களுக்கு தெரியும். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா உறவினர்கள் இல்லாத ஒரு குறை இப்பதான் தெரியும். அதே சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிற போதெல்லாம் அதெல்லாம் நடக்கும். ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள்ல நீங்க கலந்துக்குவீங்க. நம்மளால இப்படி இருக்க முடியலையே, நமக்கு இந்த மாதிரி பண்ணி தரா இல்லையே, நமக்கு இந்த மாதிரி செஞ்சு தரா இல்லையே அப்படின்னு மனசு வேதனைப்படுற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படும். சரிங்களா? அதாவது நண்பர்கள் உதவி கிடைக்கிற இடத்துல கூட நம்ம உறவினர்கள் இருந்து கிடைக்க மாட்டேங்குது, நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க நமக்கு நல்லது பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க. சமுதாயத்தை நினைத்து வேதனைப்படக்கூடிய நட்சத்திரக்காரர்கள், போராட நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில். சோ அதை பத்தி எல்லாம் நினைச்சு சிந்தனை பண்ணாம உங்க தொழில் என்னவோ, உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்து முன்னேறதுக்கு உண்டான வேலையை பாருங்க. நிறைய பேருக்கு வெளிநாட்டுக்கு போற அமைப்புகள்லாம் கிடைக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அது நல்லபடியா அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி 10ல சனியோட பார்வையில வரார். குருவோட பார்வையும் சனியோட பார்வையும் ராசியில இருக்கு. சோ இந்த அமைப்பு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. மேலதிகாரிகளிடம் கவனமாக இருக்கணும். நல்லது பண்றவங்களே எல்லாரும் இல்லை, நமக்கு கெடுதல் பண்றவங்களும் நிறைய பேர் நம்மளை சுத்திதான் இருக்காங்க. சோ எல்லாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு தைரியம் கொடுக்குறாங்க, சப்போர்ட் பண்றாங்க, தொழில இப்போ ஒண்ணும் இல்லை, தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் தொழில் நான் உனக்கு இருக்கேன், நான் உனக்கு பக்கபலமா இருக்கேன்னு யாரும் சொல்றாங்களோ அவங்களதான் நம்பக்கூடாது. அவங்கதான் முதல்ல ஏமாத்துவாங்க. அதனால தொழில லாஸ் ஏற்படும். அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல டாக்குமெண்டால பிரச்சனை வருது. அதே மாதிரி மேல் அதிகாரிகள்கிட்ட, அரசு அதிகாரிகளா இருக்கும் பட்சத்தில் மேலதிகாரிகள்கிட்ட டாக்குமெண்டால பிரச்சனை வருது. ஒரு சாதாரண கம்யூனிகேஷன் ஒண்ணு இல்ல, செல்லுல ஃபார்வர்ட் பண்ற மெசேஜால பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரும். சோ ரொம்ப தகவல் பரிமாற்றத்தை வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பேசுங்க, தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. அப்படி தேவையில்லாதெல்லாம் பேசும்போதுல உங்களுக்கு பாதிப்பு உண்டுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. மற்றபடி பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல நல்ல முன்னேற்றம் காணப்படும். விளையாட்டுத்துறையில நிறைய பேர் நல்ல பெர்ஃபெக்டா வந்து இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள். விளையாட்டுத்துறையில ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க வேண்டிய நீங்க தேர்ட் பிரைஸ் வாங்குவீங்க, அதுல மாற்றம் இல்லை. ஆனா அந்த தேர்ட் பிரைஸாவது கண்டிப்பா கிடைக்குங்கிற ஒரு ஆதாரத்தை சொல்லலாம் அப்படிங்கிறதுல ஒரு இது இருக்கு. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை, எல்லாருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு. உபதேசம் செய்யும் குருவிடம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. யாராவது உங்களுக்கு நல்லது சொல்றேங்கிற பேர்ல வழிகாட்டுறாங்களா, அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. காரணம் என்ன, அவங்களால நல்லதும் நடக்கும், கெடுதலும் நடக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. இந்த நேரத்துல காதல் முறிவு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் நடக்கும், மனவேதனை தர சூழ்நிலைகள்லாம் நடக்கும். ஒரு சிலருக்கு நெகட்டிவான விஷயங்கள் அப்பா அம்மாவே தெரியற வீட்டுல வெளிப்படுத்துவாங்க பாத்தீங்களா, அது இந்த காலகட்டமா இருக்கும். சோ அப்பா அம்மாட்ட வெளிப்படுத்துறதுனால நல்லது நடக்கும்னு நினைக்காதீங்க. இந்த காலத்துல நெகட்டிவ் நடக்கிறதுக்கு தான் அமைப்பு இருக்கு, காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல. சரிங்களா? மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. திருமண பாக்கியம் முழுமையா இல்ல, திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு முழுமையா இருக்க வரும்போது சொல்றேன், அப்ப நீங்க ஏற்பாடு பண்ணா சரி. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க.